ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 21/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களே அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் டிப்ளமேட்டிக் அவுட்ரீச் விசிட்ஸ் பிகின் டுடே அப்படின்ற மாதிரி. அதாவது டிப்ளமேட்டிக் அவுட்ரீச் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்தியா வந்து ஒரு 51 எம்பிஸை செலக்ட் பண்ணி, நாட் ஒன்லி இப்போ ரூலிங் பார்ட்டியில் இருக்க பிஜேபி எம்பிஸ் மட்டும் கிடையாது, நார்மலாக ஒரு 51 எம்பிஸை செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன நடந்தது அப்படின்றத விலாவரியாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக நம்மளுடைய பாகிஸ்தான் பற்றி நிறைய பேர் தெளிவாக தெரியாததுனால நிறைய பேர் ஓட்டிங் போட்டு ஐஎம்எஃப் வந்து சாங்ஷன் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மென்மேலும் வந்து இதுக்கப்புறமா வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு என்னென்ன வெளிப்படுத்த போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம் ஆப்ரேஷன் சிண்டூரில் என்ன பண்ணோம் அப்படின்றது தெளிவாக சொல்ல போகிறாங்க. அண்ட் தென் இந்த ஆப்ரேஷன் சிண்டூர் அப்படின்றது ஒரு 0 டாலரன்ஸ், டெரரிசம்க்கு அகென்ஸ்டாக இருக்கிற ஒரு 0 டாலரன்ஸ், இதுக்கு மேலே எங்களால் டெரரிசம் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றதையும் விலாவரியாக சொல்லி, அண்ட் தென் நம்மக்கிட்ட கிடைச்ச எவிடன்ஸ்லாம் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் தென் ஸோ இது மூலயமா ஃபண்டிங் டு பாகிஸ்தான்லாம் கம்மி பண்ணலாம். தென் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூலாம் நிறையவே ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது நம்ம இந்தியா பாகிஸ்தான் தாண்டி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அதை வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தெளிவாக அது தெரிகிறதுனால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய கண்ட்ரீஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடக்கும். ஸோ ஏன் நம்ம இந்த எதுக்கு முதல்ல நம்ம இது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஎன் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டாங்க, இல்லை இனிமேல் நாங்கள் வந்து இதில் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு நாங்கள் விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம தனிப்பட்ட முறையாக நம்மளோட இந்தியாவுக்கு வந்து மற்ற எல்லா கண்ட்ரீஸோட சப்போர்ட் தேவை அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 25 கண்ட்ரீஸ், அதாவது எக்ஸாம்பிள் மலேசியா, அண்ட் தென் ஜப்பான், சவுத் கொரியா, சிங்கப்பூர், யுஏஇ, டிஆர்சி, அண்ட் தென் ரஷ்யா, யுஎன்எஸ்சி மெம்பர்ஸ், அந்த மாதிரி ஒரு சில செலக்டிவான ஒரு கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு 21 கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு 25 கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து நம்மளுடைய என்ன நடந்தது அப்படின்றது தெளிவாக சொல்கிறோம். இதனால் என்னென்ன நடக்கும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாகிஸ்தானுக்கு புதுசாக எய்ட்ஸ் கொடுக்கறது மேபி தடுக்கப்படலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா டெரரிசம்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும்போது அவங்க ஓட்டிங்கிறது கம்மியாகும். எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் ஓட்டிங் இல்லாமல் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால நம்ம அந்த விஷயத்துக்காகவும் நம்ம போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். ஏன்னா இந்த மாதிரி காஷ்மீர் எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் நம்ம இந்தியாவுக்கு வேணும் அப்படின்றதுனாலையும் நம்ம அந்த டிப்ளமேட்டிக் அவுட்ரீச்சை வந்து நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரவிசங்கர் பிரசாத், அப்புறம் வந்து ஷாஷி தரூர், சுப்ரியா சுலே, அண்ட் தென் கனிமொழி அவர்கள், இந்த மாதிரி ஒரு சில செலக்டிவான மெம்பர்ஸ், நாட் ஒன்லி இப்போ பிஜேபி ரூலிங் பார்ட்டியில் இருக்க பிஜேபி எம்பிஸ் மட்டும் கிடையாது, ஆப்போசிட் பார்ட்டி எல்லாரையும் கலந்து தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்மளுடைய நம்ம வந்து ஃபாரின் டெரரிசம் வந்து தடுக்கிறதுக்கான நம்மளுடைய யுனைட்டி வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பிரதிபலிப்புக்காக எல்லாரையும் வந்து கலந்து எம்பிஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இது. ஸோ அண்ட் தென் இது ஆக்சுவலி 5 ஒர்க்கர்ஸ் கில்ட் இன் ராக் ஸ்லைட் அட் ஸ்டோன் குவாரி இன் சிவகங்கான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி ப்ரீஃபாக வந்து பேஜ் 6 இருக்கும். ஸோ நம்ம அங்கே பார்க்கலாம். ஒரு 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக் ஸ்லைட் மூலிமா நம்ம சிவகங்காவில் வந்து இறந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் நியூஸ் ஆக்சுவலி. ஸோ நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் தான் வந்து ஆக்சுவலி அந்த நியூஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 ஒர்க்கர்ஸ் கில்டு இன் ராக் ஸ்லைட் அட் ஸ்டோன் குவாரி இன் சிவகங்கா அப்படின்ற மாதிரி. அதாவது இதில் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஜியாகிரஃபி சைடையும் பார்க்கணும், அண்ட் தென் இது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இதுவுமே ஒரு வகையான டிசாஸ்டர் தான், கரெக்டாக. ராக் ஸ்லைட் அப்படின்றதும் ஒரு வகையான டிசாஸ்டர் தான். இது எந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, மாஸ் மூமெண்ட்ஸ், அதாவது ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களால் நமக்கு நடக்கிறது தான் மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றது. இது ஸ்லோவாகவும் நடக்கலாம், இல்லை ரேப்பிடாகவும் நடக்கலாம். ஸ்லோவானா இப்போது ஒரு சில ஸ்லோப்பான இடத்துல நம்ம கரண்ட்டு கம்பை ஸ்ட்ரெயிட்டாக நட்டால் கூட ஒரு சில டிகேட்ஸ் கழித்து, ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி கழித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து ஆக்சுவலி ஸ்லோவாக நடக்கிறது. ரேப்பிடாக நடக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த ராக் ஸ்லைடிங் கூட வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். இனிமேல் கொஞ்சம் நிறைய சொல்லணுன்னா பார்த்திங்கன்னா,
இந்த க்ரீப், அதாவது இந்த இதுக்கு முன்னாடி சொன்னல அதான் க்ரீப். ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோன் வந்து அந்த சாய்வான இடத்த நோக்கி போகிறது. அண்ட் தென் சாலிஃபிகேஷன், அதாவது இந்த சாயிலும் தண்ணியும் ரொம்ப இது பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த சாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து ஸ்லோ ப்ராசஸ். இதனால் வந்து ஸ்லோவாக தான் நமக்கு டிசாஸ்டர் நடக்கும். ஆனால் ரேப்பிடாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸு, மட் ஃப்ளோ, டெப்ரீஸு, அவலான்ச்சஸ், எர்த் ஃப்ளோ, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து டக்குன்னு நடக்கும். ஸோ நம்ம அதுக்கெலாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். லேண்ட்ஸ்லைட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லைக் ஸ்லம்ப்பு, அண்ட் தென் டெப்ரீஸ் மட்டும், அதாவது தூசி மட்டும் ஸ்லைட் ஆகிட்டு வர்றது, ராக் ஸ்லைட் ஆகிட்டு வர்றது, ராக் ஃபால் சடனாக விழுறது. ஸோ இந்த மாதிரி ராக் ஸ்லைடுன்னு ஒன்று இருக்குது, ராக் ஃபால்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லேண்ட்ஸ்லைட்ஸில் ஒன் ஆஃப் த லேண்ட்ஸ்லைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக் ஸ்லைட் அப்படின்றது. ஸோ நேம் சொல்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ராக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கானதுனால உருண்டு வந்து நமக்கு அதனால் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அது ஒரு டிசாஸ்டர் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படிலாம் தடுக்கலாம், நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, ஏன் இது நடக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது காசஸ், இது ஏன் நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மெயினாக ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அது ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கு இல்லையா, ஸோ அதனாலேயும் இருக்கலாம். இல்லை வெதர் அண்ட் எரோஷனுக்காகவும் இருக்கலாம். அதாவது வெதரிங் அண்ட் எரோஷனால் கன்ஃபார்ம் வந்து நம்ம சாயில் ஃபார்மேஷனுக்காகவும் அந்த எரோஷன்னாலையும் கன்ஃபார்ம் வந்து ராக் ஸ்லைட் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அண்ட் தென் இந்த செய்ஸ்மிக் ஆக்டிவிட்டி, எர்த் குவாக்ஸ்லாம் நடந்தாலோ இல்லை இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரலாக நடக்கிறது. இது தாண்டி நம்ம மனுஷங்கள் மைனிங் பண்ணுறது மூலியமாக இல்லை நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், டீஃபாரஸ்டேஷன், மரங்கள்லாம் நிறைய வெட்டுறதுனாலையும் இந்த ராக் ஸ்லைட் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ளெக்சிபிளாகவோ இல்லை ரிஜிடாகவோ பேரியர் மாதிரி ராக் வந்து விழாத மாதிரியான ஒரு சில பேரியர்ஸ் அங்கங்கே வச்சிங்கன்னா ஸோ அதுக்கு தாண்டி வந்து ராக் விழாத மாதிரி நம்ம பாதுகாக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து தயாராகிடலாம். அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் ராக் ஃபால் பேரியர்ஸ், அப்புறம் ரீடைனிங் வால்ஸ், அதாவது இது வரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய ஸ்லோப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில வால்ஸை எழுப்புறது தான் ரீடைனிங் வால்ஸ் அப்படின்றது. அண்ட் தென் ராக் பால்ட்டிங் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ராக்ஸில் அங்கங்கே வந்து ஸ்டீல் பால்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ட்ரில் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுனால ஸோ அந்த லூஸான மெட்டீரியல்ஸ், ரொம்ப ராக்கில் ரொம்ப லூஸான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டைட் பண்ணும். ஸோ இதனால் நமக்கு வந்து நிறைய ராக் ஸ்லைட்ஸ் நடக்காமல் தடுக்கும். ஸோ வந்து ஷார்ட் க்ரீட் அப்ளிகேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமா நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தாண்டி நம்ம நார்மல் டெக்னாலஜிக்கல் சைட்லாம் போனோம்னா எப்படிலாம் இதை மானிட்டர் பண்ணுறது அப்படின்னா வழக்கம் போல் ஜியோ டெக்னிக்கல் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஜியோ டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ். ஸோ இது மூலிமா அண்ட் தென் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரிமோட் சென்சிங், சைசிமிக் சென்சார்ஸ், அதாவது எர்த் கிளாக் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் பண்ணுற சென்சார்ஸ். அண்ட் தென் நிறைய மரங்கள் வந்து எழுப்புறது, ஏன்னா வந்து அந்த சாயில் வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இதனாலேயும் நமக்கு வந்து இந்த ராக் ஸ்லைட்லாம் வந்து வராமல் இருக்கும். அண்ட் தென் ட்ரைனேஜ் சிஸ்டம், ஏன்னா மெயினாக அந்த ஒரு வழி நம்ம கொடுத்துட்டோம்னா ஸோ அது மூலியமாக தான் வரும் அப்படின்றது நமக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், அண்ட் தென் தண்ணி ஒருவேளை அங்கே நிறைய தேங்கினா கூட தான் இந்த ராக் ஸ்லைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனாலையும் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் ஒரு அவேர்னஸ், இதை பற்றின ஒரு அவேர்னஸ், சடனாக ராக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஆகி விழும், அண்ட் தென் ராக்குமே ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அவேர்னஸ், இதுக்கான நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே வேறு எதுவும் இங்கே முக்கியமான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் முக்கியமான ஒரு ஸ்பேஸ் நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். அதாவது நம்ம ஆக்சியம் 1, 2, 3 இதெல்லாம் நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம் இந்தியாவும் அண்ட் தென் யூஎஸில் இருக்க ஆக்சியம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சியம் 1, 2, 3 இதெல்லாமே அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இப்போ வந்து ஆக்சியம் 4 வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. June 8 வந்து நம்ம இதை சென்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் ஃப்ளைட் தான். ஸோ இது நம்மளும் யூஎஸும் ஒரு கொலாஜ் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம இதில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது நிறைய இப்போ கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா,
இந்த ஸ்பேஸ் டூர்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கரேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ்லாம் வந்து நம்ம அனுப்பும்போது இந்த மாதிரி ஸ்பேஸ் டூர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கமர்ஷியல் ஸ்பேஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதுக்காகவோ, இல்லை இன்டர்நேஷ்னல் இப்போ நம்மளும் யூஎஸும் கலந்து பண்ணுறோம் அப்படின்றது இந்த ஸ்பேஸ் தாண்டி நம்ம எல்லாருக்குமே ஒரு கொலாபரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள், நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் கொலாபரேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை தாண்டி நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காகவும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ராஜடி, அதாவது இப்போ நம்ம நேற்று முந்தானத்தை கூட நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன் இந்த கல்வெட்டுகள் பற்றி. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கர்நாடகாவில் ஒரு டெம்பிளில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிற ஒரு கல்வெட்டு தான். ஸோ அதில் வந்து ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1539 கிட்ட ஒரு 6307 பீப்புள்ஸ் வந்து ட்ராட்னாலே இறந்துருக்காங்க அப்படின்றது. ஸோ இது மூலிமா நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதையுமே நான் ஆக்சுவலி பார்த்துருந்தேன். ஸோ இந்த 2 விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ ஃபைனலி வி ரீச் தேன் மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.